எஸ்ஆர்எம்யூ தொழிற்சங்கம் சார்பில் ரயில்வே தொழிலாளர் உரிமைக்கான போராட்டத்தில் உயிர்நீத்த தொழிலாளர்களுக்கு செவ்வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. ரயில்வே ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்கிடவும், அடிப்படை சம்பளத்துடன் அகவிலைப்படியை இணைக்க வேண்டும், விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 1968 நடைபெற்ற போராட்டத்தில் உயிர்நீத்த 17 ரயில்வே ஊழியர்களுக்கு செவ்வணக்கம் செலுத்தும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. அதே நேரம் ரயில்வே தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும், ரயில்வே தனியார்மய கொள்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் எஸ்ஆர்எம்யூ தலைவர் ராஜா ஸ்ரீதர் தலைமையில் எஸ்ஆர்எம்யூ துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் முன்னிலையில் திருச்சி தெற்கு ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு கண்டனார்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த செவ்வணக்க நிகழ்வு மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராஜா ஸ்ரீதர் கூறுகையில், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என தொடர்ந்து போராடி வந்த நிலையில் தற்போது மத்திய அரசு உத்தரவாதத்துடன் கூடிய பென்ஷன் வழங்குவதாக அறிவித்துள்ளது. வருங்காலங்களில் அதனையும் உயர்த்துவதற்கான நடவடிக்கையை எஸ்ஆர்எம்யூ மேற்கொள்ளும் என்றார். குறைந்தபட்ச ஊதியம், அடிப்படை சம்பளத்தோடு அகவிலைப்படியை இணைக்க வேண்டும். எந்த அளவுக்கு விலைவாசி உயர்கிறதோ அந்த அளவுக்கு அதை ஈடுகட்டுவதற்கான அகவிலைப்படி தர வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 19 செப்டம்பர் 1968 ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மத்திய அரசு ஊழியர்கள் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தை முறியடிப்பதற்காக அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் எசென்ஷியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆர்டினன்ஸ் என்கிற அவசர சட்டத்தை கொண்டு வந்து போராடுகிற உரிமையை பறித்தார்கள். அந்த போராட்டத்தில் ஏறத்தாழ 17 பேர் உயிர் நீத்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கானோர் சிலைக்கு அழைக்கப்பட்டார்கள். 64,000 பேர் வேலை நீக்கம் செய்யப்பட்டார்கள். அப்படி போராடி பெற்ற உரிமைகளை அவர்கள் பெற்றுத்தந்த உரிமைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற நாங்கள் அவர்களை நினைவுகிற வகையில் இந்த நாளை செவ்வணக்க நாளாக வீரர்களுக்கு, அந்த வீர தியாகிகளுக்கு வணக்கம் சொல்கிற நாளாக இங்கே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ரயில்வே துறையில் பல கோரிக்கைகளை இது போன்ற சூழ்நிலையில் பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கா? அந்த ஓய்வூதிய திட்டங்கள் கூட பழைய முறையில் கையாளணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கீங்க, அதெல்லாம் எப்படிங்க? அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். மாற்றம் மாறிக்கொண்டே இருக்கும். நாங்கள் என்பிஎஸ் கூடாது என்று சொன்னோம். என்பிஎஸ் இன்றைக்கு அதில் அரசாங்கம் முதலில் கோரிக்கை வைத்த போது அப்படிப்பட்ட கோரிக்கை நியாயமான கோரிக்கையில் உங்கள் கோரிக்கை பரிசீலிக்க முடியாது என்று கடந்த 20 ஆண்டுகளாக சொன்ன அரசாங்கம் எங்களை அழைத்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு உத்தரவாதம் உள்ள பென்ஷன் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மேலும் வர இருக்கிற காலங்களில் அதையும் உயர்த்துவதற்கான முயற்சியில் நிச்சயமாக எஸ்ஆர்எம்யூ ஈடுபடும்.